ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு குடும்பத்தினர் ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய செங்கல் சூளைக்கு வேலைக்கு சென்று அதன் பிறகு அவர்களுக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய ஆந்திர மாநிலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு செங்கல் சூளையில் கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது பிரபாகரன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய பிரபாகரன் இருக்கார் இல்லையா, இவருடைய தாத்தாவுடைய வயது தோராயமாக ஒரு 40 இருந்திருக்குங்க. அவருடைய பேர் தாங்க துரைப்பாண்டி. இந்த துரைப்பாண்டியோடைய மனைவியோட பேர் தாங்க விசாலாட்சி, அதாவது இந்த பிரபாகரனுடைய தாத்தா பாட்டி. இந்த இருவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அலை கிராமத்தில் தாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு பேரும் புகழோடு நல்ல நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 20 வயசுல கண்ணன் அப்படின்ற ஒரு பையனும் 18 வயசுல செல்வி அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. இவங்களுடைய பொண்ணை பக்கத்து கிராமத்தில் கட்டி கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய பையனையுமே விவசாயத்தில் தாங்க ஈடுபடுத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய மனைவிக்கு திடீர்னு தொற்று நோய் காரணத்தினால உடம்பு முடியாமல் போயிருக்குது. அவங்களுமே நிறைய இடத்துல போய் மருத்துவமனையில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இது எங்களால் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க மருத்துவர்கள் எல்லாமே கை விரிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு தெரிந்த நபர் மூலியமா ஒரு நபர்கிட்ட கூட்டிகிட்டு போறாருங்க, அதாவது ஒரு பெரிய மருத்துவர்கிட்ட. அந்த மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, இது இங்கிலீஷ் மருத்துவம் மூலியமா தான் சரிப்படுத்த முடியும், அதனால பணம் கொஞ்சம் அதிகமாக செலவாகும், கிட்டத்தட்ட இது குணமாகவே ஒரு 3 மாதம் ஆயிரும், நீங்க எல்லாத்துக்கும் தயார்னா சொல்லுங்க, உங்களுடைய மனைவியை நாங்கள் குணப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இந்த துரைப்பாண்டியை பொறுத்த வரைக்கும் இவருடைய மனைவியை காதலிச்சு தாங்க திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்படியே காதலிச்சே திருமணம் பண்ணல அப்படின்றாலுமே தன்னுடைய மனைவிக்கு உடம்பு முடியல அப்படின்டா நம்ம தானே பார்த்தாகணும். அதனால தாங்க இவங்களுடைய மனைவியோட உடம்பு குணப்படுத்தினா போதும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் ஒரு நாள் முடிஞ்ச பணத்தை ரெடி பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஆனா அதுக்கும் மீறி பணம் தேவைப்படுது அப்படின்றனால இவர்கிட்ட இருக்கக்கூடிய சொந்த வீடே வேற ஒரு நபர்கிட்ட அடமானத்துக்கு வச்சிருக்கிறாருங்க. அதன் பிறகு தாங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்த மருத்துவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திலேயே இவங்களுடைய மனைவியான விசாலாட்சியை குணப்படுத்தி மறுபடியும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க இவங்களுடைய வீட்டுக்கு. அப்படி குணமானதுக்கு பிறகு இந்த கணவன் மனைவியோட வாழ்க்கை நல்லபடியா இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு தாங்க பேரடி விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய உடம்பு சரியாகணும் அப்படின்றக்காக நிறைய இடத்துல கடன்கள் வாங்கியிருந்தார் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இவருடைய வீடு வேற அடமானத்துக்கு இருந்திருக்குது. இப்படி நம்ம இந்த கிராமத்தில் பேரோடு புகழோடு மாறுதோம். ஆனால் இப்பொழுது நம்ம கிட்ட சொந்த வீடு கூட இல்லாமல் ஒரு ஓட்ட குடிசையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, நம்மளோட குடும்பம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை மாற்றக்கூடிய விஷயம் நம்மளால மட்டும்தான் முடியும், நம்ம குடும்பமாக சேர்ந்து உழைச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி கிட்டையும் இவங்களுடைய பையன்கிட்டையும் சொல்றாங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய பையனான கண்ணன் என்ன சொல்றாருன்னா, நம்ம தயார், எப்பேற்பட்ட கஷ்டமான வேலையா இருந்தாலும் நம்ம பார்த்து நம்மளுடைய குடும்பத்தை மறுபடியும் மேற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திலேயே இவங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கு ஒரு ஏஜென்ட் தேடி வராருங்க. அந்த ஏஜென்ட் அப்படின்றவர் புரோக்கர் கூட சொல்லலாம். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை வெளியூர்ல வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க அவங்கள கூட்டிட்டு போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் தாங்க. அதே மாதிரி தாங்க இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த விசாலாட்சி மட்டும் துரைப்பாண்டியை பார்க்க வந்திருக்காங்க. ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல செங்கல் சூளையில வேலை இருக்குது, உங்களுக்கு தேவையான பணத்தை முன்கூட்டியே நான் வாங்கி கொடுத்துருவேன், அந்த பணத்தை வச்சு நீங்களோட வீட்டை அடமானத்துக்கு வச்சிருக்கீங்க இல்லையா, அதை திருப்பிடலாம், நல்லபடியாக திருப்பிட்டு நீங்கள் சந்தோஷமா அந்த இடத்துல போய் வேலை சேரலாம், 3 நேரத்துக்கு சாப்பாடு போட்டுருவாங்க, நீங்கள் தங்குறதுக்கு ஒரு குடிசையும் கொடுத்துருவாங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் போறீங்களா, ஆனால் 1 வருஷம் அக்ரிமெண்ட் போடுற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இந்த விசாலாட்சி மட்டும் இவங்களுடைய குடும்பத்தினர் ஏற்கனவே தெலுங்கு பேசக்கூடிய தமிழர்களுங்க, அதனால ஆந்திராவிலையும் தெலுங்கு தானே அதிகமாக பேசுவாங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாங்கள் போகிறோம், இன்னும் 1 வார காலகட்டத்திலேயே எங்களுக்கு தேவையான அந்த பணத்தை நீங்கள் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, அக்ரிமெண்ட்டில் நாங்கள் கையெழுத்து போடுறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரியே கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்திலேயே அந்த புரோக்கர் மாதிரி இருக்கக்கூடிய நபர் அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு, அதாவது வெறும் வெத்து பேப்பர் தாங்க கொண்டு வந்திருக்கிறாரு, அதில் எந்த ஒரு எழுத்துமே இல்லை. அந்த வெத்து பேப்பரை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி படிப்பறிவு இல்லை, அதனால சரி நீங்கள் ஏதோ கொடுக்குறீங்க, நாங்கள் கையெழுத்து போடுறோம் அப்படின்ற மாதிரி தாங்க
கை நாட்டு போட்டிருக்காங்க. அப்படி கை நாட்டு போட்ட பிறகு இவங்க நினைச்ச மாதிரியே பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்த வீடு வந்து அடமானத்தில் இருக்கு இல்லையா, அதை வந்து திருப்பி இருக்காங்க. அப்படி திருப்பினதுக்கு பிறகு இவங்களுடைய ஒரே ஒரு மகளை மட்டும் பக்கத்து கிராமத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு போகிறோம், நாங்கள் எப்படி ஒரு வருஷத்தில் திரும்பி வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த செங்கல் சூளை வேலைக்கு நெருங்கி போகிறாங்க. அப்படி அந்த ஆந்திராவுக்கு போனது பிறகு அங்கே இருக்கக்கூடிய உரிமையாளரை பார்த்துட்டு நாங்கள் வந்து வேலை ஜாயின் பண்ணலாம்னு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களை பூரா வேடிக்கை பார்க்குறாங்க இந்த விசாலாட்சியும் துரைபாண்டியும். இவங்கள மாதிரியே நிறைய பேர் வந்து வெளியூர் சேர்ந்த நபர்கள் இருப்பாங்க போலங்க. அவங்க எல்லாருமே இவங்க மாதிரியே தங்கி வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்குமே இவங்க ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா ஒரு குடிசை கட்டி கொடுப்பாங்க அப்படின்ட்டு, அதே மாதிரி தாங்க தனித்தனியாக குடிசைகள் போட்டு அமைச்சு வச்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த புரோக்கர் சொன்ன விஷயத்தை மறுபடியும் அந்த உரிமையாளர் சொல்கிறாருங்க. அதாவது இவங்களுடைய முதலாளி, உங்களுக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்காது, ஆனால் தண்ணிக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, பற்றாக்குறை இருக்குது. ஏன்னா நம்ம செங்கல் சூளை அமைச்சிருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப அவுட்டர் பகுதி, இங்கேருந்து சுற்றி முற்றி கிராமமே கிடையாது, அதனால தண்ணியை கொஞ்சம் பார்த்து செலவழிங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஆல்ரெடி கஷ்டப்பட்ட குடும்பம் தான், நல்லா இருந்தோம், திடீர்னு கஷ்டப்பட்டோம், எல்லாத்தையும் தாங்கக்கூடிய நாங்கள் ஒரு ஆள் தான், அதனால நாங்கள் இங்கே இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வேலையை ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குடும்பத்தினர் இருக்காங்களே விசாலாட்சியோட குடும்பத்தினர், இவங்களுக்கு இந்த செங்கல் சூளை அப்படின்றது வந்து இதாங்க முதன் முறையே. என்ன காரணம், இவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே விவசாய குடும்பத்தில் இருந்தாங்க வந்தவங்க. இப்பேற்பட்ட ஒரு சூடாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து வேலையை பார்த்ததில்லையே அப்படின்ற மாதிரி தாங்க முதல் நாளே மிரண்டு போயிட்டாங்க. என்ன காரணம்னா அந்த செங்கல் சூளையை பொறுத்த வரைக்கும் 60லேருந்து 70 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து தாக்கியிருக்குதுங்க. இவங்களுடைய கண்கள் முதற்கொண்டு உடம்பு முதற்கொண்டு வந்து வேர்த்து விடவெடுக்க எப்போ பார்த்தாலும் வந்து சோர்வாக தாங்க இருக்காங்க. இவங்க வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து ரெஸ்ட்டும் போகும்போது கூட இவங்களுக்கு வந்து கீழே வந்து ரொம்ப வலிச்சிருக்குது. இப்பேற்பட்ட வலியை தாங்கிக்கிட்டு தாங்க இவங்களோட குடும்பத்தினர் வேலை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் துரைபாண்டி இவங்களுடைய பையன் கண்ணன் இருக்கார் இல்லையா, அவருடைய வலியையும் தாங்க முடியாமல் வேதனையை வந்து பொறுத்துக்கிட்டே இருந்திருக்காருங்க. அவர்கிட்டயே கேட்கும் பொழுது நான் வந்து தாங்கிக்கிறேன், நம்மளுடைய வீடோட கடனை வந்து அடைச்சிட்டோம் இல்லையா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய கடன் அடைச்சிட்டு ஒரு வருடத்துலேயே நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு சிலர்கிட்ட வந்து பேசி பழகிட்டே இருந்திருக்காங்க. இவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய குடிசைப்பட்டிருக்கக்கூடிய நபர் வந்து முழுமையாக தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள் தாங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு சிலர் வந்து வெளியூரை சேர்ந்தவங்க, அவங்க அதாவது கன்னடா அந்த மாதிரி வேற மொழி பேசக்கூடிய நபர்கள். நீங்களாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தீங்க, உங்களை யார் கூட்டு வந்தா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களுமே அதே மாதிரி ஒரு ஏஜென்ட் தான் கூட்டிட்டு வந்தாரு, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லிக்கிறாரு. இதை கேட்ட துரைபாண்டி மிரண்டு போயிட்டாரு. என்னங்க சொல்றீங்க, எப்பவுமே 1 வருடம் அப்படின்னு தான் அந்த ஏஜென்ட் சொன்னாரு, ஆனா நீங்க 2 வருடம் சொல்றீங்களே, என்னால் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனே அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய மனைவி அவருடைய தொடையிலே பிடிச்சி கிள்றாங்க. கம்முன்றுங்க, நாங்க வந்து 1 வருஷம் தான் ஆகுது, அவர் சும்மா உளறிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க சமாளிக்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்த ஒரு 2 நாட்களுக்கு பிறகு யாரோ ஒரு ஆண்மகன் வந்து பயங்கரமா அடி தாங்க முடியாம வலிச்சுக்கிட்டு தான் அழுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க அழுதுட்டு இருந்திருக்கிறாரு. உடனே என்னாச்சு ஏது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்க்கும்பொழுது ஒரு நபரை போட்டு 4-5 வாலிபர்கள் போட்டு அடி நடிச்சு வெளுக்கிறாங்க. அடியாட்கள் மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள். எதுக்கு இந்த வாலிபரை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் பக்கத்திலே அவங்களுடைய மனைவியுமே ஓன பருத வச்சபடி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பெண்ணு முன்னாடி இவருடைய கணவரை போட்டு இப்படி அடிக்கிறாங்களே, இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு இந்த நிகழ்வு நடந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த அடி வாங்கின நபரை வந்து தரன்னு இழுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் போயிட்டாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிசையில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஏற்கனவே பேசினார் இல்லையா, நாங்கள் 2 வருடம் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு, அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுக்காருங்க, அவர் போட்டு எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படி கேட்ட உடனே அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவருக்கு இருக்குள்ளே நடுங்கி போயிருக்குது. என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 நபர்களுமே வந்துட்டு வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் தாங்க, அதாவது அந்த கணவன் மனைவி. இவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து 1 வருஷத்தை கடந்து, அதாவது 1.5 வருஷம் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து எங்களுடைய கடன் எல்லாமே அடைஞ்சிருச்சு, நாங்கள் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும், உங்களுடைய கடன் வந்து இன்னும் முழுமையாக அழியலை அப்படின்ற மாதிரி தாங்க அந்த உரிமையாளரும் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பையனும் சொல்லியிருக்காங்க. இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் வந்து கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய அடியாட்கள் எல்லாருமே அடிச்சிருக்காங்க. அதன் பிறகு தாங்க அந்த பக்கத்து குடிசைக்காரரும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறாரு, நம்ம யாருமே இந்த இடத்த விட்டு போக முடியாது, அதிகபட்சம் 3 வருஷம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொத்தடிமையாக வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஊன்னு எழுதிருக்கிறாருங்க. அதுக்கு பிறகு தாங்க இவருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்குது. இதுக்காக தான் வெத்தி பேப்பரில் வந்து நம்மளுக்கிட்ட கை நாட்டு வாங்கினாங்களா, நம்ம இந்த இடத்த விட்டு போகவே முடியாதா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினரை பார்த்து பரிதவிச்சு போயிட்டாருங்க. தன்னுடைய மனைவியை தன்னுடைய பையனை இங்கே கூட்டிகிட்டு வந்து மாட்டி விட்டுட்டோமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க வேர்த்து வடவடுக்க நிற்கிறாருங்க. இப்படியே இந்த நிகழ்வு நடந்து ஒரு 2 நாட்கள் கடந்திருக்குங்க. இவங்களுடைய வேலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு காலையில் தோராயமாக வேலை வெள்ளனமாக ஆரம்பித்தாங்க அப்படின்னா இரவு 12 மணி வரைக்கும் அந்த வேலையை வந்து தொடர்ந்து பார்ப்பாங்கங்க. அப்படி 12 மணி வரை வேலையை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு தாங்க இவங்களோட குடிசைக்கு போய் தூங்குறதே வழக்கமாக இருந்திருக்குது. அதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ரொம்பவும் சோர்வாக தாங்க தெரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு நாள் இரவு தோராயமாக 12 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி வரும்பொழுது திடீர்னு கனமழை அடிச்சு ஊற்றிருக்குதுங்க. அந்த கனமழையில் அங்கே இருக்கக்கூடிய செங்கல் சோலை எல்லாமே ரொம்ப சேதமாகி பழுதாயிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குடிசைகளை வந்து அப்படியே தரமட்டமாக கீழே இடிஞ்சு விழுந்துருக்குதுங்க.
அந்த நேரத்தில் இந்த விசாலாட்சி மற்றும் துரைப்பாண்டி இருக்கக்கூடிய குடிசை இருக்கு இல்லையா, அந்த குடிசை வந்து ஒட்டுமொத்தமாக சரிஞ்சிருக்குது. அதனால அங்கே இருக்கக்கூடிய உரிமையாளர் வந்து நேரடியாக அந்த இடத்துக்கே ஸ்பாட்டுக்கே கிளம்பி வந்திருக்காங்க. இப்படி செங்கல் சூளை வந்து நாசமாயிடுச்சே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க அது எல்லாமே வந்து அப்புறப்படுத்தணும், அந்த பராமரிப்பு பணிகளில் வந்து ஈடுபடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலருடைய குடிசைகள் வந்து இடிஞ்சு போயிருக்கு இல்லையா, சின்ன சின்ன டேமேஜாக இருக்கக்கூடிய குடிசைகளை புறமே மாற்றி வைக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த துரைப்பாண்டி மற்றும் இந்த விசாலாட்சி அப்படின்ற குடும்பத்தினர் இருக்கக்கூடிய குடிசை வந்து மொத்தமாகவே வந்து சரிஞ்சிருக்குது. எங்களுக்கு வேற ஒரு குடிசை கொடுங்க, நாங்கள் வேற ஒரு குடிசைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட பிறகு அந்த முதலாளியோடைய பையன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வேற ஒரு குடிசைக்கு உங்களை மாத்துறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பூட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு குடிசை கிட்ட நெருக்கி கூட்டிட்டு போறாருங்க. இந்த குடிசையில் வந்து ஆட்கள் யாருமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக பூட்டி தான் கிடக்குது. அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இனிமேல் நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போறாருங்க. அவர் கிளம்பி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த விசாலாட்சி மற்றும் இந்த துரைப்பாண்டியை உத்து விகாரமாக பார்த்துருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாருமே மிரண்டபடி பார்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க வந்து எதுவுமே சொல்லவே இல்லைங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த செங்கல் சோலையோட உரிமையாளர் மறுபடியும் இவங்க கிட்ட நெருங்கி வந்து பேசுறதுக்காக கூட்டம் போட வைக்கிறாருங்க. அப்படி எதுக்காக கூட்டம் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் கனமழை பெஞ்சு இல்லையா, இனிமே கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்துக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால இரவு 12 மணிக்கு வேலையை முடிக்கிறீங்க, முடிச்சதுக்கு பிறகு ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 நபர்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 பேர் வந்து காவலுக்கு இருக்கணும். அந்த சமயத்தில் மழை எதுவும் வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய குடிசையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வந்து எழுப்பி விடணும். இதுதான் நீங்கள் வந்து செய்யணும். அதை வந்து யார் யார் செய்கிறா அப்படின்ற மாதிரி நாங்கள் தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரியே முதல் நாள் வந்து ஒரு குடும்பத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் வந்து இரவு நேரத்தில் பாதுகாவலராக நியமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இந்த துரைப்பாண்டியோட குடும்பத்தினரை வந்து நீங்கள் வந்து காவலுக்கு இருக்கணும். முதல் நாள் இரவு வந்து நீங்கள் காவலுக்கு இருங்க, மறாத நாள் உங்களுடைய மனைவி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த உரிமையாளருடைய பையன் சொல்லிட்டு போகிறாருங்க. அதே மாதிரி முதல் நாள் இரவு வந்து 12 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து அவங்க குடிசைக்கு போயிட்டாங்க. அப்படி குடிசைக்கு போனது பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த செங்கல் சோலை இருக்கு இல்லையா, அது பக்கத்திலே திட்டுமாடி செங்கல்லே அமைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்திலே உட்காந்தபடி தாங்க அப்படி சாஞ்சிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்திலே இவருடைய கண்ணை அசந்துட்டாரு. அந்த சமயத்தில் திடீர்னு இவருடைய தோள்பட்டையை போட்டு உழுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்குதுங்க. தோள்பட்டையை உழுக்கின அடுத்த நிமிஷமே டக்குன்னு நிமிந்து பார்க்குறாருங்க. எதிர்ப்புறத்தில் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை பார்த்த உடனே இவருக்கு வந்து யார் என்னன்றது தெரியல. ஏன்னா பகல் நேரத்தில் வந்து குடிசையில் வேலை வைக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் வந்து இவர் பார்த்துருக்காரு இல்லையா, மொத்தம் அந்த இடத்துல வந்து 35 பேர் கிட்ட இருக்கிறாங்க. அப்போ இந்த பெண்மணியை நம்ம பார்த்ததே இல்லையே, யார் மணி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்கும்பொழுது அந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மலையாளத்தில் தாங்க பேசுகிறாங்க, மலையாளம் கலந்த தமிழை. அப்படி மலையாளம் கலந்த தமிழை வந்து பேசும்பொழுது நிறைய பேருக்கு புரியும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்னுடைய புருஷன் வந்து என்னையும் என்னுடைய பையனையும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, அவரை தான் நான் தேடிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது இந்த துரைப்பாண்டி அப்படின்றவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், நாங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு உங்களை நாங்கள் பார்த்தது கிடையாது, உங்களுடைய புருஷன் யாருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இல்லை நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் எங்கள் குடிசையில் தான் இருக்கிறீங்க, என்னுடைய கணவர் காணா அப்படின்ற மாதிரி தாங்க அங்கிட்டு மட்டும் சுற்றி முற்றி தேடுறாங்க. உடனே இந்த துரைப்பாண்டி என்ன நினச்சிட்டாருன்னா, ஒருவேளை உங்களுடைய கணவர் வந்து உண்மையிலே மிஸ் ஆகிப்பார் போல அப்படின்ற மாதிரி தாங்க அங்கிட்டு சுற்றி சுற்றி தேடி இருக்கிறாரு. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு ஓன்னு ஒப்பாரி வைக்கிற மாதிரி எழுதுறாங்க. என்னாச்சுமா, நான் தான் தேடிட்டு இருக்கேன்ல, ஏன் எழுதுறேன் அப்படின்னு கேட்கும்பொழுது மறுபடியும் ஒரு தூக்கி வாரி போடுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்னுடைய புருஷன் போனால் போய் தொலையிட்டோம், ஆனால் என்னுடைய பையன் வந்து ஆளக்கானா, என் கூடவே தானே நின்றுக்கிட்டு இருந்தான், நீங்கள் கூட பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டிருக்குது. என்னம்மா சொல்லிட்டு இருக்க, நீ வந்து இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த, நீ தன்னந்தனிமையாக தானே பேசிட்டு இருக்க, உன் கூட யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. இல்லை என்னுடைய பையன் வந்து என் கூட தான் நின்றுக்கிட்டு இருந்தான், நீங்கள் வந்து கவனிக்கலன்னு நினைக்கிறேன், அந்த நிற்கிறேன், என்னோட பையன் நிற்கிறக்கூடிய சத்தம் வந்து கேட்குது, என்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி தாங்க திட்டுன்னு ஓடி இருக்கிறாங்க. என்ன இந்த பெண்மணிக்கு அவளா பேசிக்கிட்டு அவளே ஓடுறா அப்படின்ற மாதிரி தாங்க இவரும் பின்னாடியே ஓடி இருக்கிறாரு. அப்படி அந்த பெண்மணி வந்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செங்கல் சோலை எரிக்கிறதுக்காக வந்து மேடு மாடி போட்டு கொஞ்சம் குழி மாடி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நின்றுக்கிட்டு தாங்க கத்துறாங்க. உடனே இந்த காரியத்தை பார்த்த உடனே இந்த துரைப்பாண்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா செங்கல் எரிக்கிறதுக்காக வாட்டுறதுக்காக நெருப்பு எனி டைமும் வந்து தக்க நெரிச்சிட்டு இருக்கோம். அதுக்குள்ள அந்த பெண்மணி வந்து எட்டி பார்த்துட்டு இருக்குதே, எதுவும் பண்ணிடுமா அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே மேலே ஏறிக்கிறாரு. மேலே ஏறின உடனே வந்து அந்த உள்ளுக்குள்ள எட்டி பார்க்குறாருங்க. இவர்களுடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்ணுகள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த செங்கல் எரியக்கூடிய இடத்துல இருந்து ஒரு பையன் தாங்க, 8 வயசு இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து இப்படி தகன்னு நெருப்பால் எரிஞ்சிட்டு இருக்கான். அம்மா என்னை தூக்குங்க, அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க கதறி எழுதிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்கும்பொழுது பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த உள்ளுக்குள்ளேயே குதிச்சிருக்காங்க. இப்படி இந்த 2 பேர் குதிச்ச உடனே இவருக்கு வந்து பேருதிர்ச்சியில் உறைஞ்சு போய் தாங்க நிற்கிறாரு. தங்களுடைய கண்ணு முன்னாடி இந்த 2 பேர் வந்து இந்த நெருப்பில் விழுந்து இறந்து போயிட்டாங்களே, துடிச்சிட்டு இருக்காங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய குடிசையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே போட்டு உழுப்புறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அடியாட்கள் மாதிரி இருப்பாங்க இல்லையா காவலுக்கு, அவங்களையுமே எழுப்புறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நெருங்கி வந்துட்டு அந்த செங்கல் சோலைக்கு மேலே ஏறி உள்ளே எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு காட்சியுமே அவங்க
அவங்களுடைய கண்களுக்கு தட்டுப்படவே இல்லை. என்னையா உளறிட்டு இருக்க, ஒருவேளை நீ கனவு கண்டிருப்ப, தூங்கிட்டு தானே இருந்த, அதனால தான் இப்படி நடந்திருக்கும், பேசாமல் போயா படியா, இல்லைன்னா ஒரு ஓரமாக உட்காரியா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுட்டு அவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த குடிசையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வெறிச்சு தாங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த நபரை. ஒருவேளை நான் அவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ, நம்ம கனவு கண்டிருப்போமோ, இரவு நேரத்தில் நம்ம தூங்காமல் ரொம்ப நாளாக இருந்திருக்கோம் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி கெட்ட கனவு வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க இவரே அறியாமல் நினச்சபடி அப்படியே படுத்து தூங்கியிருக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அவங்களுடைய வேலை எல்லாமே முடிச்சுட்டு அன்றைய இரவுமே 12 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு குடிசைக்கு போக தயாராகிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த விசாலாட்சின்ற பெண்மணி இன்னைக்கு இரவு நான் காவலுக்கு இருக்கேன், நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த துரைபாண்டி என்ன பண்ணுறாருன்னா, இல்லை நீ போய் தூங்கு, உனக்கு எதுக்கு சிரமம், இந்த நேரத்தில் நான் பார்த்துக்கிறேன் காவலுக்கு, இன்னொரு நாள் நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சமாளிச்சுட்டு இவர் உட்காந்துருக்கிறாருங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் இவர் கண்ணை செஞ்சிருப்பாருங்க அந்த செங்கல் சோலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட்டிலேயே. அப்படி கண்ணை செஞ்சது பிறகு இவர் ஏற்கனவே முதல் நாள் ஒரு ஆள் உழுப்புனாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க இவருடைய தோள்பட்டையை போட்டு உழுப்புற மாதிரி தெரியுது. உடனே டக்குன்னு முடிச்சு பார்க்குறாருங்க. இவர் நிற்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையனுடைய வயதுமே தோராயமாக ஒரு 8 வயசுலேருந்து ஒரு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். யார்ப்பா நீ, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. இவர் என்ன நினச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செங்கல் சோலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதாவது ஒரு 7 வயசு 8 வயசுலேருந்தே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இருந்திருக்காங்க. அந்த சிறுவர்களெல்லாம் அந்த செங்கல் சோலையில் வைத்து வேலை பார்க்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்ப கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்து ஏமாற்றி தாங்க கூட்டிகிட்டு கொத்தடிமையாக வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பையனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த பையன் திடீர்னு அழுகுறான். என்னடா ஆச்சு, ஏன்ப்பா அப்படி அழுதுட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அந்த பையன் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. மறுபடியும் அவனுமே மலையாளத்தில் பேசுகிற மாதிரி தெரியுது. யாரடா நீ, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் கை செய்கை காட்டுறதை வச்சு இவருக்கு புரிஞ்சிருக்குங்க. என்னுடைய அம்மாவையும் காணா, என்னுடைய அப்பாவையும் காணா, அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு கொலையே நடுங்கி போயிருக்குது. முந்தைய நாள் தான் என்னுடைய பையனே காணா, என்னுடைய புருஷனை காணா அப்படின்ற மாதிரி தான் அந்த செங்கல் சோலையில் இருக்கக்கூடிய உமிழ் அந்த நெருப்புக்குள்ளேயே குதிச்சாங்க. இப்போ இந்த பையனும் அதே மாதிரி சொல்கிறானே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி பார்க்குறாருங்க. அதெல்லாம் யாருமே இங்கே கிடையாது, போய் உன் குடிசைக்கு போய் நீ தூங்கு அப்படின்ற மாதிரி தாங்க அதட்டி சொல்லியிருக்கிறாரு. சொன்ன உடனே அந்த பையன் ஆக்ரோஷமாக அப்படியே கோபமாக பார்க்குற மாதிரி தாங்க பார்க்குறான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த செங்கல் சோலை இருக்க எரியக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதில் தாங்க திட்டு மேலே ஏறிக்கிறான். அப்படி ஏறின பிறகு இவருமே அந்த பையன் உள்ளே விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோடு அவருமே கூட ஏறாருங்க. அப்படி ஏறின பிறகு அந்த பையன் கீழே குதிக்கிற மாதிரி ட்ரை பண்ணும்பொழுது இவர் தடுக்கலாம் அப்படின்றக்காக அவன் மேலே கை டச் பண்ணிக்கிறாருங்க. அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையில கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரியுதுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் அந்த இடத்துல நிற்கக்கூடியது ஒரு பையன், ஒரு மனிதன் தானே நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த பையனோட உடம்புல கை டச் பண்ணார் இல்லையா, அவருடைய கை காற்று மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் உலாவிட்டு அங்கே வந்துருக்குது. அந்த பையன் மேலே கையை படலையே, அப்போ எதிர்ப்புத்தில் நிற்கக்கூடியது அந்த யார் அந்த நபர் அப்படின்ற மாதிரி தாங்க ஒத்து பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு பொழுது கருன்னு ஒரு கரிய உருவமாக அப்படி கோரமான தோட்டத்தில் அந்த மாற ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பையன். அடுத்த நிமிஷமே அந்த பையனுமே அந்த நெருப்பு எரியக்கூடிய இடத்துக்குள்ளேயே டக்குன்னு குதிச்சிருக்காங்க. உடனே அந்த நெருப்பு எரியக்கூடிய அந்த வட்டத்துக்குள்ளே இவருமே எட்டி பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது மறுபடியும் இவருக்கு இருக்குள்ளேயே நடுங்கி போயிடுச்சு. ஏற்கனவே முதல் நாள் இந்த இருவரும் உள்ள குதிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க இந்த பெண்மணியும் இந்த பையனும் உள்ளுக்குள்ள தகன்னு எரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து அடுத்த செகண்டே ஆணு கத்திட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து தடுமாறி கீழே விழுந்திருக்காருங்க. இவர் கத்தக்கூடிய சத்தம் யாருக்குமே கேட்கல போலாங்க. இரவு நேரம்ன்றதுனால நல்லா தூங்கிட்டாங்க போல, அசதியாக இருக்கிறதுனால. மறுநாள் காலையில் தோராயமாக வெள்ளனமாக ஒரு 5:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சது பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருக்காங்க. உடனே ஒரு பக்கத்தில் நெருங்கி அவருடைய முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்பியிருக்காங்க. என்னாச்சுப்பா, என்ன பிரச்சனை, எதுவும் உடம்புக்கு எதுவும் சரியில்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அழுதுருக்கிறாருங்க இந்த துரைபாண்டி அப்படின்றவர். இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக நடந்ததை மறுபடியும் சொல்லிக்கிறாருங்க. அதன் பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் முதல்ல வாங்க குடிசைக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி குடிசைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு அவங்களே நடந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் கிடையாது, உண்மைதான்றது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 2 நபர்களுமே இப்பொழுது உயிரோடு இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நான் பார்த்த அந்த பெண்மணி அந்த பையனை என் கண்ணு முன்னாடி அந்த நெருப்பு எரியக்கூடிய இடத்துல குதிச்சாங்க இல்லையா, அவங்க உயிரோடவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், அந்த 2 பேரும் உயிரோடவே இல்லை, கிட்டத்தட்ட அவங்க இறந்து 3 வருடம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதன் பிறகு தாங்க அந்த பெண்மணி யார் என்னன்றதே சொல்லிக்கிறாங்க. அந்த பெண்மணி அவங்களுடைய கணவர் அவங்களுடைய 8 வயசு பையனும் கேரளாவை சேர்ந்தவங்க தாங்க. அதே மாதிரி தாங்க அக்ரிமெண்ட் முறைப்படி இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க வேலைக்காக. அப்படி வேலைக்காக மாட்டினதுக்கு பிறகு இவங்களுடைய வேலை நாட்கள் முடிஞ்சிருச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன பிறகு அங்கே இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரையும் போட்டு அடிச்சிருக்காங்க. அதனால இவங்களுடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய கணவர் சமாதானப்படுத்திட்டு நம்ம சாகுற வரை இங்கேயே இருப்போம் யா, வீணா அவங்க கிட்ட அடி வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாரு. அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, இரவு நேரத்தில் இவங்களுடைய கணவர் திடீர்னு இந்த பெண்மணியை இவங்களுடைய பையனை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு.
தன்னுடைய கணவரே நம்மளை விட்டுட்டு ஓடி போயிட்டாரே, நம்ம மட்டும் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அந்த மதிய வேலையிலே அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களும் இவங்களுடைய பையனும் வந்துட்டு தன்னுடைய கணவரை வந்து நினச்சிட்டு வருத்தத்தோட அந்த செங்கல் சூளை எரியக்கூடிய இடத்துல வந்து உள்ள டக்குன்னு குதிச்சிருக்கிறாங்க. அப்படி குதிச்சு எரிஞ்ச போன அந்த விஷயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள், வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டும் இல்லாமல் அடியாட்கள், அந்த இடத்தோடைய உரிமையாளர், அவங்களுடைய பையனுக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இப்படி ஒரு துக்கமான நிகழ்வு நடந்துருச்சுப்பா, அதனால தான் அவங்களுடைய ஆன்மாக்கள் வந்து உன்னுடைய கண்களுக்கு தட்டுப்பட்டுக்குது. ஆனால் அந்த சமயத்தில் ஓடி போன இவங்களுடைய கணவர் வந்து எங்கே போனார்ன்றதே தெரியல, யாருமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இவருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்குது. இப்பேற்பட்ட மோசமான உயிர்களை பறிக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல தான் நம்ம வந்து மாட்டிகிட்டு இருக்கோமா, நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க போராடிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய நள்ளிரவு வந்து தோராயமாக ஒரு 1 மணி இருந்திருக்குங்க. இவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த துரைப்பாண்டி அப்படின்ற இருக்கார் இல்லையா, இவருக்கும் இவங்களுடைய மனைவிக்கும் வித்தியாசமான சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தர் வந்து மூச்சு விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கேட்குது. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, இவங்க இருக்கக்கூடிய குடிசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடிசை வந்து கீழே இருக்கக்கூடிய தரை வந்து மண் தரையாங்க. மண் தரையாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு கம்பளி போர்வை மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த போர்வையை வந்து அந்த தரையிலே விரிச்சபடி அதற்கு மேலே தாங்க இவங்க வந்து தூங்குவது வந்து வழக்கம். அந்த கம்பளி போர்வைக்கு கீழே வித்தியாசமாக யாரோ ஒருத்தவங்க மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே இந்த துரைப்பாண்டி உங்களுடைய மனைவி வந்து அந்த போர்வையை மெல்லமாக அப்படி வந்து இறக்கி விட்டுட்டு அந்த மண்ணுக்குள்ளே காதை வச்சு கேட்குறாங்க. கேட்கும் பொழுது இந்த இருவருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுருக்குதுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணுக்குள்ளே இருந்தாங்க யாரோ ஒருத்தர் வந்து மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்குது. மூச்சு பயங்கரமாக விடுற மாதிரி, இழைக்கிற மாதிரி வந்து சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய பையன் கண்ணன் இருக்கார் இல்லையா, அவருமே பக்கத்தில் வந்து எட்டி பார்க்குறாருங்க. அப்படி இந்த 3 பேருமே பார்த்துருக்கும் பொழுது வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் தாங்க நடக்க காத்திருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்துருக்கக்கூடிய அந்த மண் இருக்கு இல்லையா, மூச்சு விடக்கூடிய சத்தம், அந்த மண் வந்து திடீர்னு பிளவுபட்டு அங்கங்கே இப்படி மேலே மேலே ஏறி இறங்குற மாதிரி தெரிஞ்சுக்குங்க. இதை பார்த்துட்டாங்க இந்த 3 பேருமே வந்து நடுங்கி போயிட்டாங்க. எனக்கு பயமா இருக்குப்பா, எப்படியாவது காப்பாத்துப்பா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கண்ணன் வந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சாரு. அடுத்த நிமிஷமே இவங்க உட்காந்துருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வித்தியாசமான ஒரு கருகருன்னு ஒரு கரிய உருவம் உட்காந்துருக்க மாதிரி தட்டுப்படுது. இதை பார்த்த உடனே இந்த 3 பேரும் அந்த குடிசை விட்டுட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டாங்க. இப்படி இந்த கரிய உருவம் இதுக்குள்ள உட்காந்துருக்குது, யாரா இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட மறுபடியும் அந்த குடிசைக்குள்ள எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்பொழுது தத்ரூபமாக ஒரு ஆண்மகன் உட்காந்துருக்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுடைய கண்களுக்கு தெரியுது. ஏற்கனவே சொன்னாங்கல்ல, ஒரு பெண்மணி ஒரு பையனை இறந்து போயிட்டாங்க அப்படின்றது, அவங்களுடைய குடிசையில தான் நம்ம இருக்கோம்ன்றது தெரியும். ஆனால் இந்த இடத்துல வந்து வேற ஏதோ ஒரு கரிய உருவம் வந்து உட்காந்துருக்குது. அந்த கரிய உருவத்தோட தோற்றமே ஆண்மகன் அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம யாரையும் இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நம்ம வந்து வெளியவே இருப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு மறுபடியும் இந்த குடிசைக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த கரிய உருவம் திடீர்னு டிசப்பியர் ஆயிருக்குது. உடனே அந்த கரிய உருவம் போயிடுச்சு, நம்ம போய் தூங்கலாம், காலையில் வெள்ளனமா வந்துருச்சு, மறுபடியும் வேலை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க 3 பேரும் அந்த குடிசைக்குள்ள போய் உட்காந்துருக்காங்க. அப்படியே படுத்து தூங்கினவங்க தாங்க மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிக்கும் பொழுது இவங்களுடைய வீட்டுக்கு வெளியவே இருந்துக்கிட்டு ஏதோ சலன்னு சத்தம் கட்டிகிட்டே இருக்குது. என்னடா அது விகாரமாக சத்தம் கட்டிகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த விசாலாட்சின்ற பெண்மணி, இவங்களுடைய பையன் கண்ணன், இவங்களுடைய கணவர் மட்டும் இல்லைங்க, இந்த இருவரும் வந்து வெளியே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த செங்கல் சோலையோடைய உரிமையாளர் முதலாளி இருக்கார் இல்லையா, அவர் தாங்க அடியாட்களோட அங்கிட்டு இங்கிட்டு வந்து சுற்றி பரபரப்பாக தேடிட்டு இருக்கிறாரு. என்னாச்சுங்கய்யா, எதுக்கு எங்கேயோ தேடிட்டு இருக்கீங்க, எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டுருக்குது. அப்படி அந்த நபர் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையனை தான் காணா, அவனை தான் தேடிட்டு இருக்கேன், செங்கல் சோலைக்கு தான் வந்தான், இரவு நேரத்தில் வந்தவன் வந்து எங்கே போனான்னு தெரில, அதாவது இரவு நேரத்தில் வந்து உங்களுடைய வேலை எல்லாமே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தோராயமாக ஒரு 12 மணிக்கு கிளம்பியிருக்காருங்க. அதன் பிறகு அவர் வந்து வீட்டுக்கே வந்து சேரல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்டு தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கும்பொழுது ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக சத்தம் போட்டு சிரிக்கக்கூடிய ஒரு சத்தம் கேட்குதுங்க. யார் இப்படி வந்து சிரிச்சிட்டு இருக்கா நம்ம வேதனையில் இருக்கிறப்ப அப்படின்ற மாதிரி தாங்க அந்த உரிமையாளர் வந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அவருக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து ஆடி போயிட்டாங்க. அப்படி இந்த தூரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு இல்லையா, அந்த நபர் வேறு யாருமே கிடையாதுங்க, இந்த துரைப்பாண்டி அப்படின்றவர் தான். உடனே கோவத்தோட அங்கே இருக்கக்கூடிய அடியாட்கள் எல்லாருமே அந்த துரைப்பாண்டி கிட்டே நெருங்கி போய் அவருடைய நெஞ்சிலையும் மிதிச்சு அடியடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த துரைப்பாண்டி அப்படின்ற நபர் வந்து இந்த உரிமையாளர் இருக்கார் இல்லையா முதலாளி, அவரை பார்த்துட்டு ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சுக்கிறாரு. நான் வந்து என்னுடைய பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்றதானே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நீ தான் கொண்டா, உன் பையன் தான் கொண்டான்றது வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும், எங்களோட விதியை நீங்கள் எழுதுனீங்க, உங்களோட முடிவை வந்து நான் எழுதியிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பல்ல கடிச்சிட்டே சொல்லிக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே இங்கே இருக்கக்கூடிய அடியாட்கள் எல்லாமே மிரண்டபடி அவர் அடிக்கிறதை நிப்பாட்டிட்டு ஒரு 100 மீட்டர் தள்ளிட்டு தாங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த உரிமையாளர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்னடா ஓடிட்டு இருக்க, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு.
முதல்ல போய் உன் செங்கல் சோலையில் போய் பாடுறா, உன் பையன் கிடப்பான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த செங்கல் சோலையோட உரிமையாளர் வந்துட்டு இந்த துரைப்பாண்டிக்கிட்டே நெருங்கி வந்துட்டு பையன் எங்கடா இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இங்கே கீழே உளுந்து கிடக்கக்கூடிய அந்த துரைப்பாண்டி அப்படின்ற நபர் இருக்கார் இல்லையா, செங்கல் சோலை கிட்ட போய் தேடிப்படுறா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தலைதிரிக்க ஓடி வராங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பயத்தோட ஓடி வரீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கொஞ்சம் மோசமான துர்நாற்றம் வீசுது, அதாவது ஒரு பிணத்தை இருக்கிற மாதிரி தான் வாசனை வருது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆட்டினுடைய தலையை வந்து வாட்டினா எப்படி ஒரு கொஞ்சம் துர்நாற்றம் அடிக்கும், அதே மாதிரி தாங்க ஒரு மனிதரை வாட்டினா எந்த அளவுக்கு மோசம் அடிக்கும்ன்றது தெரியும். அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு துர்நாற்றம் பிணவாடை தான் கிடைச்சிருக்குது. அடுத்த செகண்டே அங்கே இருக்கக்கூடிய அடியாட்கள் மட்டும் இல்லாமல் அந்த செங்கல் சோலையோட உரிமையாளருமே அந்த இடத்துக்கிட்ட நெருங்கி போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது அனைவருக்குமே வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி தாங்க. இவங்களுடைய பையன் இருக்கார் இல்லையா, அந்த உரிமையாளருடைய பையன், அவர் தாங்க அந்த செங்கல் சோலைக்குள்ளேயே எரிஞ்சபடி இருந்திருக்கிறாருங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த உரிமையாளருக்குமே வந்து நெஞ்சுவலி வந்து அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துருக்கிறாரு. அடுத்த செகண்டே அந்த இருவருடைய உயிருமே அதே செங்கல் சோலையிலே அப்படியே போயிருக்குதுங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த 2 பேருடைய சடலத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அடியாட்கள் கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அந்த அடியாட்களுமே வந்துட்டு கொஞ்சம் எகிரிக்கிட்டு தாங்க வந்திருக்காங்க. இதுக்கு மேலே இவங்களுக்குலாம் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள், வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த அடியாட்களை அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. அப்படி அடிச்சு விரட்டினதுக்கு பிறகு அந்த 2 சடலம் மட்டும் தான் அங்கே கிடக்குது. உடனே பேயாடிட்டு இருக்கக்கூடிய இந்த துரைப்பாண்டி கிட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நெருங்கி அவளோட வராங்க. யார் பண்ணி உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது தாங்க தெரிய வந்திருக்குது அவரோட உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆன்மா இறங்கி இருக்கின்றது. அந்த ஆன்மா வேற யாரும் கிடையாதுங்க, ஏற்கனவே ஒரு பெண்மணியும் ஒரு பையனும் வந்துட்டு அந்த செங்கல் சோலை தீக்குள்ள வந்து குதிச்சு இறந்து போனாங்க இல்லையா, அதே பெண்மணியோட கணவர் தாங்க. நான் வந்து இந்த இடத்த விட்டுட்டு ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்க, அது எல்லாமே பொய் தான். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்றத நானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த துரைப்பாண்டியோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா பேச ஆரம்பிச்சிருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருவருமே வந்துட்டு உங்களுடைய பையனோட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் ஊருக்கு போயிடுறோம், எங்களுக்கு காசு கூட வேணாம், எங்களை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த செங்கல் சோலையோட உரிமையாளர்கிட்ட பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கூட இதை ஏற்றுக்கவே இல்லை. இப்படியே விட்டுட்டா இவன் போகிறத பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளையே கொஞ்சம் எதிர்த்து போராடுவாங்க. அதனால இவனை வந்து சும்மா விடக்கூடாது, இவனை வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஆட்களை வச்சு, தடியாட்களை வச்சு அடிச்சு போட்டு தள்ளி அவரை வந்து வேற எங்கேயும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காக இவங்க ஏற்கனவே இந்த துரைப்பாண்டி குடிசையில் இருந்தாங்க இல்லையா, அந்த குடிசை கீழே தாங்க அவரை வந்து புதைச்சு வச்சிருக்காங்க. அப்படி இந்த நபர் வந்து புதைச்சு வச்சதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை இவர் வந்து ஓடி போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி உள்பட நினைச்சிட்டு இருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய கணவரை போயிட்டாரே, நம்ம மட்டும் எதுக்கு உயிரோட வாழ்ந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மனைவியுமே முடிவெடுத்திருக்காங்க. இவங்களுடைய மனைவி முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பையன் 8 வயசுல இருக்கார் இல்லையா, இந்த இருவருமே தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக அந்த செங்கல் சோலை வந்து எரியக்கூடிய இடத்துலயே வந்துட்டு மதிய நேரம் 1 மணி இருந்திருக்கும். அவங்க அந்த தீக்குள்ளேயே வந்து குதிச்சிருக்காங்க. அப்படி குதிச்சு எரிஞ்சு போய் அவங்களுமே வந்து உயிரை மாய்ச்சிருக்காங்க. இப்படிதான் நானும் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை இறந்து போனோம். நான் இறந்த விஷயத்தையே என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளுக்கும் தெரியாம, இங்க இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே தெரியாம மறைச்சிட்டாங்க. அதன் பிறகுதான் இந்த துரைப்பாண்டி என்னோட குடிசைக்கே வந்தாரு. எப்போது என்னுடைய குடிசைக்கு வந்து இந்த துரைப்பாண்டி அவங்களுடைய குடும்பத்தினர் வந்தாங்களோ அதன் பிறகுதான் என்னுடைய ஆன்மாவுடைய ஆட்டமே காத்திருந்துச்சு. அதற்கு பிறகுதான் இவருடைய உடம்பு மூலியமாகவே அந்த உரிமையாளருடைய பையனை நான் போட்டு தள்ளேன் அப்படின்ற மாதிரி தாங்க பயங்கரமாக செத்துக்கிறாரு. இதை கேட்ட இவங்களுடைய மனைவி மட்டும் இல்லாமல் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற, இவர் மூலியமாக தான் நீ அவரை வந்து கொண்டியா அப்படின்னு கேட்கும்போது தாங்க நடந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாரு. அதாவது இரவு நேரத்தில் வந்து வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் படுக்க போயிட்டாங்க இல்லையா, அந்த சமயத்தில் இந்த துரைப்பாண்டி அப்படின்றவர் வந்து ஏற்கனவே பயந்து போய் இவங்களுடைய மனைவியோட வீட்டில் படுத்து கிடந்துருக்கிறாருங்க. அப்படி படுத்து கிடக்கும் பொழுது திடீர்னு இவரே அறியாமல் அந்த கதவை திறந்துட்டு வெளியே வந்து நிற்கிறாருங்க. தூக்கம் வராமல் இருக்குதே, நமக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோட நிற்கிறாரு. இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி அந்த செங்கல் சோலை அமைந்திருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தாங்க ஏதோ ஒரு வித்தியாசமா ஒரு காட்சி தட்டுப்பட்டுருக்குது. யாரோ ஒரு நபர் நிற்கிற மாதிரி தெரிஞ்சுக்குது. உடனே இவரையே அறியாம அந்த இடத்துக்கிட்டே நெருங்கி போயிருக்கிறாரு. அப்படி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் வந்து டக்குனே ஒரு மேலே வந்து ஆக்குபை பண்ணியிருக்குதுங்க. அதன் பிறகு தாங்க இவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அங்கேயே நின்று இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த செங்கல் சோலையோட உரிமையாளரோட பையன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறந்து வச்சுட்டேன் அப்படின்றக்காக அதை எடுக்கிறதுக்காக மறுபடியும் இந்த செங்கல் சோலைக்கு வந்திருக்கிறாரு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இவனை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்றக்காக ஆன்ம ரூபத்துல இருந்து அவரை வந்து போட்டு தள்ளி அந்த செங்கல் சோலைக்குள்ளே தூக்கி எரிஞ்சிருக்கிறாருங்க. இப்படிதான் இவருடைய உடம்புல இருந்தே அவனை வந்து நான் போட்டு தள்ளேன், இனிமே இந்த இடத்துல வந்து யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே அவங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி போயிருங்க, நானே இவருடைய உடம்பு விட்டு போயிடுறேன், யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், இனிமே இந்த செங்கல் சூளையே நடக்கக்கூடாது அப்படின்னு இது வந்து என்னுடைய சத்திய வாக்கு, அதுக்கு மீறி இந்த இடத்துல இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட உசுரை நானே எடுத்துட்டு போயிருவேண்டா அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா பல்ல கடிச்சுக்கிட்டே அவருடைய உடம்பை விட்டு டிசப்பியர் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்த ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இந்த துரைப்பாண்டி கண்ணை முழிச்சுக்கிறாரு. முழிச்ச பிறகு தாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் என்ன நினைச்சாருன்னு தெரியலங்க, அவருடைய ரூம்ல இருக்கக்கூடிய அந்த குடிசை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மூட்டை முடிச்சு எல்லாமே பேக் பண்ணிட்டு வா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பையனை கூப்பிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம எப்படி கிளம்புறது, நம்ம கையில் காசே இல்லையே,
எல்லா காசுமே இந்த உரிமையாளர்கிட்ட தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தானே யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு வேற வழி கிடையாது, இப்பொழுது நம்ம தப்பிச்சாதான் உண்டு, இல்லைன்னா இவங்களுடைய உறவுக்காரங்க யாராவது வந்துட்டாங்கன்னா மறுபடியும் பிரச்சனை மாட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து பயந்தபடி சொல்லிக்கிறாரு. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வேலையாட்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றது வந்து நல்லதுதான், நம்ம வந்து கிளம்பி போயிடுவோம், எப்படியாச்சும் என்ன பாடுபட்டாலும் நம்மளோட சொந்த ஊருக்கே போயிடுவோம் அப்படின்னு மாதிரி தாங்க தெற்கும் தெரியாம திசையும் தெரியாம ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு தாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு போராடி இவங்களுடைய சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பாதிப்பு வராமல் நிம்மதியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த செங்கல் சூளை அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மொத்தமாகவே போயிட்டாங்களா, அதன் பிறகு அந்த செங்கல் சூளை நடக்குதா இல்லையா அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் விடைய தெரியாத ஒரு மர்மமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் என்னுடைய தாத்தாக்கும் பாட்டிக்கும், அதாவது என்னுடைய அப்பாவிற்கும் நடந்தது பிரதர் அப்படின்ற மாதிரி இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறாங்க இந்த அசோக். இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி அசோக்குக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.